பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல இன்றைக்கு எப்பொழுதும் போல நம்முடன் இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். நம்ம இந்த தொடர் மூலியமா ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை ஸ்ரீரங்கம் தொடக்கமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம 11 திவ்ய தேசத்தை அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கு திருக்குடந்தை ஆறாவமுத பெருமாள் அப்படிங்கிற முதலியே நம்ம முதல் தொடர்லயே இந்த ஆறாவமுதன் அப்படிங்கிற பெயரனுடைய மகத்துவத்தை சிறப்பெல்லாம் பார்த்தோம். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படிங்கிற பாசுரம் இருக்க கொண்ட இந்த பதிகம் தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கு நம்ம அந்த பாசுரங்களை சேவிக்கிறதுக்கு காரணமா இருந்ததுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த பதிகத்தினுடைய சிறப்பையும் ஆறாவமுதன்கிற பெயர் சிறப்பையும் திருக்குடந்தை திவ்ய தேசத்தை பற்றிய சிறப்பையும் பல விசேஷமான செய்தி குறிப்புகளோட நம்முடன் இன்று எப்பொழுதும் போகல பகிர்ந்து கொள்ள இருப்பவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். மீண்டும் வணக்கம் பாலா சார். வணக்கம். எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சொன்ன மாதிரி 12வது திவ்ய தேசம் கும்பகோணம் என்கிற திருக்குடந்தை அந்த கஷேத்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திவ்ய தேசம் நம்ம 108 திவ்ய தேசத்திலேயே ஸ்ரீரங்கம், திருமலை, இதுக்கப்புறம் ஒரு முக்கியம் வாய்ந்த திவ்ய தேசம் அப்படின்னா இந்த திவ்ய தேசம் தான். ஆண்டாளால காதற்பாமாலை சூட்டப்பட்ட மாயன் கிடக்கும் குடந்தை அப்படிங்கிற கும்பகோணம் தஞ்சாவூர்ல கோவில் நகரம் அப்படின்பா. கும்பகோணத்துல போனேன்னா இடது பக்கம் பார்த்தேன்னா கோபுரம் தெரியும், வலது பக்கம் பார்த்தேன்னா கோபுரம் தெரியும், நேர பார்த்தேன்னாலும் கோபுரம் தெரியும், பின்னாடி பார்த்தேன்னாலும் கோபுரம் தெரியும். நீங்க எங்க நின்னாலும் கும்பகோணத்துல அவ்வளவு கோவில் இருக்கு. சிவன் கோவிலாட்டம், விஷ்ணு கோவிலாட்டம், கோவில் நிறைஞ்ச நகரம் அப்படின்னா கும்பகோணம். அது ஏன் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம பார்ப்போம். கும்பகோணம் பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அதனால நம்ம அநேகமா 2 எபிசோட்ல கவர் பண்ண வேண்டியிருக்கும் கும்பகோணத்தை பத்தி. ஒரு எபிசோட்ல நம்மளால முடியாது. எவ்வளவு முடியுமோ இந்த எபிசோட்ல நம்ம அவ்வளவு பார்க்கலாம். கும்பகோணம் அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். கும்பம் அப்படின்னா குடம்னு அர்த்தம், கோணம் அப்படின்னா மூளைன்னு அர்த்தம். குடமூலை, குடமூக்கு, அந்த குடத்துல அந்த அப்படி வருது இல்லையா, அந்த இடத்து பேர் குடமூக்குன்னு பேரு. இது ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிரளய காலத்துல பிரம்மா என்ன பண்ணாரா, பிரளயம் வந்த அப்புறம் சிருஷ்டி பண்ணும் இல்லையா அடுத்த யுகத்துல, அதுக்காக அவர் என்ன பண்ணாரா, இந்த பிரளயத்துக்கு வேண்டிய வித்துக்கள், பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டி பண்ண வேண்டிய வித்துக்களை பத்திரமா உள்ள வச்சு, வேதங்கள், அமுதம் எல்லாத்தையும் உள்ள வச்சு அந்த குடத்தை இமயமலைக்கு மேல பத்திரமா வச்சுட்டாராம். இமயமலைக்கு மேல வச்ச உடனே பிரளயம் வந்தது. பிரளயம் பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் வந்தது. அந்த பிரளயம் வரும்போது என்னாச்சு, அந்த குடம் அப்படியே கங்கை, யமுனை, அப்படியே இந்த பக்கம் காவேரி, யமுனாக்கு அப்புறம் அப்படியே கோதாவரி, கோதாவரியில அப்படியே சிந்து காவேரி வழியா நேர இங்க கும்பகோணத்துல அது அப்படியே தங்கிடுதான். கும்பகோணத்துக்கு தங்கின உடனே அங்க தேவர்கள்லாம் சிவன் இது போல வேண்டினாலாம் அங்க கும்பம் தங்கிடுத்து சொல்லிட்டு அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர் என்ன பண்ணாராம், ஒரு வேடன் வேஷத்துல ஒரு வில்லை எடுத்து அந்த கும்பத்தினோட மூக்க அப்படி தொலைச்சாராம். அந்த கும்பத்தினோட மூக்க உடைச்ச உடனே என்னாச்சா, அது கும்பத்தினோட மூக்கு வழியா உள்ள இருந்ததெல்லாம் வெளியில கொட்டித்தான். வெளியில கொட்டினதால்தான் அது கும்பகோணம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் பெற்றது.
அதுக்கப்புறம் பிரம்மா அங்கேருந்து இந்த ஃபுல் பூமண்டலத்தையே பூ உலகத்தையே படைச்சதுக்கு சிருஷ்டி பண்ணது இந்த கும்பகோணம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா ஆரம்பிச்சார் பிரம்மா. அதனாலதான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா, தட்சிண அயோத்தியா அப்படின்னு சொல்லுவா. பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னா சூரியனோட கஷேத்திரம், சூரியன் வணங்கிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல சூரியன் ரொம்ப கர்வமா இருந்ததுதான். ஏன்னா அவரோட சூடு, அவரோட அந்த ஒளி, தனக்கு ஏற்ப யாரும் ஒளி கொடுக்கிறவா யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாகி அப்படியே வெயிலால் அப்படி தகிச்சுட்டு இருந்தாராம். சோ அப்ப தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணி எப்படியாவது சூரியனோட கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு வேண்ட, அப்ப என்ன பண்ணாரா, அவர் தன்னோட கையில உள்ள சக்கரம், சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, சுதர்சன சக்கரத்தை விட்டாராம். அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்ணித்தான், அது 1000 கோடி சூரியனோட ஒளி பொருந்தியது, அந்த மாதிரி உடையது. அது என்ன பண்ணித்தான், அது நேர அந்த சக்கர தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அப்படி உள்ள போச்சான். உள்ள போன உடனே அங்கேயிருந்து அப்படியே சக்கர தீர்த்தம் வந்தது. சக்கர தீர்த்தம் உருவான உடனே அப்படியே சூரியனோட தாபம் எல்லாம் குறைஞ்சு சூரியனும் போல மகாவிஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாராம். ஸோ அந்த சக்கர தீர்த்தம் உருவாச்சு இல்லையா, அந்த இடத்துல தான் சக்கரபாணி பெருமாள் அங்க வந்திருக்காரு. அதனால கும்பகோணத்துல இவர் மாத்திரம் இல்ல, நம்ம மூலவர் பேர் இங்க ஆறாவமுதன் அப்படின்னு பேரு, உற்சவர் பேர் சார்ங்கபாணி அப்படின்னு பேரு. சோ இவர் அந்த இடத்துல உருவானார் இல்லையா. சோ சக்கரபாணிங்கிறவர் யார் அப்படின்னா, அந்த சக்கரம் இருக்கு பாருங்க, அந்த சக்கரம் தான் சக்கரபாணியா இருக்கார், அவர் தான் சக்கரபாணியா இருக்கார். இதை தவிர ராமசுவாமி கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பட்டாபிஷேக கோலத்துல இருப்பார், அதை பத்தி தனியா சொல்றேன். இதை தவிர ஆதிவராகர்னு இருக்கார். சோ இந்த 4 கோவிலும் சேர்ந்த ஒரு முக்கியமான கஷேத்திரம் இது. ஒண்ணு இந்த பாஸ்கர கஷேத்திரம், ஆறாவமுதன், இன்னொன்னு சக்கரபாணி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ராமசுவாமி கஷேத்திரம், இன்னொன்னு ஆதிவராக கஷேத்திரம். சக்கரபாணி கஷேத்திரம்ல சக்கரபாணியோட ஒரே ஒரு ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் இந்த சார்ங்கபாணி ஆறாவமுத தான், சார்ங்கபாணி ஆறாவமுத பெருமாள் ஒண்டிதான். இவர் கூட இருக்கிறதுனால இது 4மே முக்கியம் அப்படின்பா. கும்பகோணம் போனா இருக்கிறதுனால இந்த 4 இடத்தையும் நம்ம பார்க்கணும், ஏன்னா 4மே இது கூட சம்பந்தப்பட்டது. அதனால சோ அங்க சக்கரபாணியோட விஜயவல்லி தாயார் இருக்கா. என்ன பெரும்பாலும் அவர் அப்படி டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் மாதிரி சொல்லுவா இல்லையா. சோ இப்ப தாயார்கிட்ட சொல்லிட்டு இது போல நிறைய இருக்கிறதுனால அவர் சக்கரத்தாழ்வார்கிட்ட இது போல சக்கரபாணி கிட்ட அவர் என்னன்னா ஆயுள், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் இதெல்லாம் அளிக்கிறது சக்கரபாணி கிட்ட கொடுத்துட்டாராம். சோ அதனாலதான் எல்லாரும் சக்கரபாணி சக்கரத்தாழ்வார் ஏன் அவ்வளவு இது போல வணங்குறா அப்படின்னா, இந்த பவர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டாலாம். அதனால மக்கள் ஆயுளோ, ஆரோக்கியமோ, ஐஸ்வர்யமோ இது 3 தான் நம்ம விரும்புறதெல்லாம், கேட்கறதெல்லாம் இது 3 தவிர வேற என்ன இருக்கு கேட்கறதுக்கு. சோ அதனால எல்லாரும் சக்கரத்தாழ்வார்கிட்ட அதனால வேண்டிக்கிறா. அதனாலதான் இது ஒண்ணு. இந்த ஆறாவமுதன் நீங்க பார்த்தோம்னா இவர் வந்ததுக்கான காரணம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படின்னா, ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், அந்த பிருகு மகரிஷி தெரியும். பிருகு மகரிஷி அவரை எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் வேண்டினா, சாந்தமா இருக்கிறவர், நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர், இந்த மும்மூர்த்திகள்ல யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போனாலாம். பிரம்மலோகத்துக்கு போனா உள்ளே உடலையா அங்க பிரம்மா கிட்ட பாக்குறதுக்கு. இது போல கைலாசம் போனாலாம், அங்கேயும் அவளால உள்ளே போக முடியல. சரி வைகுண்டத்துக்கு வந்தாலாம். வைகுண்டம் வந்த உடனே இந்த சொர்க்க வாசல் திறந்திருக்காங்க. உள்ள போனாலாம் பிருகு மகரிஷி. உள்ள போயிட்டு இவர் இது போல வரவேற்றாராம் மகாவிஷ்ணு. அவர் வரவேற்றா கூட அவரோட அந்த சாந்த நிலைமையை பரிசோதிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரா, தன்னோட காலால மகாவிஷ்ணுவோட மார்பிளை எட்டி வச்சாராம். ஜஸ்ட் அவர் செக் பண்றதுக்காக, டெஸ்ட் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாருங்கிற மாதிரி. அப்பயும் மகாவிஷ்ணு கோச்சுக்கல. ஆனா மகாவிஷ்ணுவோட மார்பிள மகாலட்சுமி இருக்கா இல்லையா, மகாலட்சுமி கோவம் வந்துருக்கு. அவர் மார்பிளை எட்டி உதைக்கிறார். அவர் மேல நீங்க கோவப்படாம அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், மரியாதை பண்ணிட்டு இருக்கேன் எங்கன்னு சொல்லிட்டு அவ கோச்சுட்டு அவ போயிட்டாளாம். அவ கிளம்பி போயிட்டாளாம். நான் பூலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ பூலோகத்துக்கு போறேன்னு போயிட்டாளாம். அப்பயே இவர் பிருகு மகரிஷி காலில் விழுந்து அவர் சொன்னாராம், இது போல நாங்க இது போல யார் அந்த மும்மூர்த்திகள்ல சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணோமே தவிர வேற மரியாதை குறைவா பண்ற மாதிரி இல்லை.
நான் இதுக்கு ஒரு பிராயஷ்சித்தமா என்னோட மகளாவே நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமாள் கிட்ட வேண்டினாராம். பெருமாளும் என்ன பண்ணாரா, நீ ஒண்ணு கவலைப்படாத, அடுத்த பிறவியில உன்னோட பிறவியில மகாலட்சுமி உனக்கு மகளா பிறப்பா, அப்படி அப்ப வந்து நான் வந்து அவளை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தாராம். சோ அதனாலதான் வந்து அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இதே போல மகாலட்சுமி வந்து பூலோகத்துக்கு வந்து நாராயண கல்யாணம் பண்ணிட்டது வந்து ஒரு 5 இடத்த சொல்லுவா. ஒண்ணு வந்து கும்பகோணம், கும்பகோணத்துல வந்து இவர் இருக்கார் ஆறாம் புதன். இன்னொன்னு வந்து உப்புலியப்பன் கோவில், உப்புலியப்பன் கோவிலும் இதே போல மகாலட்சுமி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு தஞ்சை நாச்சியார் கோவில், அங்கேயும் சொல்லுவா. திருமலை திருப்பதி, திருப்பதியிலையும் சொல்லுவா. இன்னொன்னு சேலம் சுந்தரராஜ பெருமாள், அவர் திவ்யதேசம் இல்லை, அங்கேயும். ஸோ இந்த 5 இடத்துலயும் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து பூலோகத்துக்கு வந்து பெருமாளை வந்து தவம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. இந்த 5 கோயிலும் முக்கியமான கோயில். லட்சுமி தேவி வந்து பிறந்தது இதுக்காக 5 கஷேத்திரத்திலையும். சோ இது பிருகுமணியூர் வந்த உடனே அப்ப வந்து இவரும் சொன்னாராம், இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ராமாவதாரத்துல பார்த்தேன்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த பிரணவாகார விமானத்தை வந்து விபீஷ்ணன் கிட்ட கொடுத்தார். விபீஷ்ணன் கிட்ட கொடுத்து விபீஷ்ணன் வந்து போயிட்டே இருக்கும்போது அப்ப பிரம்மோத்சவ டைம் வந்து பங்குனி பிரம்மோத்சவ டைம், அதனால ஸ்ரீரங்கத்துல கீழே வச்சார், எடுக்க முடியல. அப்ப பெருமாள் சொல்லிட்டார், நீ அங்க போயிடு, நீ எங்க லங்கைக்கு போயிடு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ வருஷா வருஷம் என்னை வந்து தரிசிக்கலாம். அப்ப வந்து பிரணவாகார விமானம் கூடிய வைதிக விமானம் அப்படின்னு ஒண்ணு இருந்துதான். சோ இந்த வைதிக விமானம் ரெண்டும் ஒருங்கே அமையப்பட்ட விமானத்தோட தான் வந்தாராம். அப்பயே அவர் சொன்னாராம், இங்க நான் பிரணவாகார விமானத்தோட நான் இங்க இருப்பேன், இந்த வைதிக விமானத்தோட நாங்க திருக்குடந்தை போயிட்டு அங்க மகாலட்சுமி நாங்க திருமணம் பண்ணிப்பேன் அங்க ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாராம். சோ இப்ப மகாலட்சுமி வந்து என்ன பண்ணா, அவ கோச்சுன்னு போயிட்டா இல்லையா. மகாலட்சுமி என்ன பண்ணாலாம், கோச்சுண்டு அவ கோலாப்பூர் அப்படின்னு இருக்கு பாருங்க, கோலாப்பூர்ல போயிட்டு அவ வந்து போய் தவம் கடந்துட்டாளாம். யாருக்கும் தெரியாத இடமா இருக்குன்னு சொல்லிட்டு கோலாப்பூர், கோலாப்பூர் மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இந்தியாவில வந்து கோலாப்பூர் போனா மகாலட்சுமி பார்க்காம வர முடியாது, நம்ம அங்க போனோம். இப்படி இருந்தாலாம். அப்ப மகாலட்சுமி தேடிட்டு அவர் வந்தாராம். மகாவிஷ்ணு அவர் எவ்வளவு நாள் தான் பொறுத்திருப்பார், அவரால் இருக்க முடியாது மகாலட்சுமி விட்டுட்டு. அதனால மகாலட்சுமி பிரிஞ்ச ஏக்கத்துல அவர் இங்க பூலோகத்துக்கு வந்தாராம். பூலோகத்துக்கு வந்து திருமலையில தங்கிட்டு இருந்தாராம். திருமலையில சொல்லுவா, அவர் புத்துக்கு கீழே அவர் இருந்தார். புத்துக்கு கீழே இருந்து பார்க்கும்போது இப்பொழுது பால் சொரிஞ்சுது, அது வழியா இருந்தார். அப்ப வந்து ஆகாசராஜனோட புத்திரி பத்மாவதி தாயார அவர் திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயார் தெரியும். அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. பத்மாவதி தாயார் ஏன் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா, பத்மாவதி தாயார் வந்து ராமாவதாரத்துல முந்தின இதுல வந்து வேகவதி அப்படிங்கிற ஒரு மனுஷியா அவ பிறந்தா. அந்த வேதவதி வந்து என்னன்னா, அந்த ஒரு பெரிய மகரிஷியோட அவளோட பேத்தி அவ அப்படி இருந்த போது அப்ப எல்லா ராஜா எல்லாம் வந்து அழகா இருப்பாளாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா ராஜா எல்லாம் கேட்ட போது அவ அப்பா வந்து இல்ல, வேதவதி வந்து நாராயணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவர் வேதம் எல்லாம் படிச்சு அப்படி எல்லாம் இருக்காரு இல்லையா, பிரகஸ்பதியினோட பேத்தி இவ. சோ இப்படி இருக்கிறதுனால அவளை வந்து நாராயணன் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லா ராஜா எல்லாம் வந்து கேட்டா மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுல ஒரு ராஜா வந்து அவனுக்கு கோவம் வந்து, என்ன இப்படி கொடுக்காம இருக்கியா, எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்காம இருக்கியான்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, வேதவதியோட அப்பா அம்மாவை பிடிச்சிட்டாங்க. அவளோட கதை முடிஞ்சிருது. அப்படியே வேதவதி என்ன பண்ணா, அவ என்ன பண்ணாலும் அப்படியே தவக்கோலத்துல அவ அந்த அந்த பர்ணசாலையிலேயே அவ பாட்டு தவம் பண்ணிட்டே இருந்தாளாம். அப்ப ராவணன் வந்திருக்கான். ராவணன் வந்து அவளை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவன் மேல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ சொல்லியிருக்காளா, இல்ல நான் அதுக்காக இங்க நான் பிறக்கல, நான் பிறந்ததே வேற இதுக்காகன்னு சொல்லியிருக்கான். அப்ப ராவணன் வந்து அவளை சும்மா விடாம என்ன பண்ணாலும் அவளோட தலைமையை பிடிச்சு இழுத்தான். அவ தலைமையை பிடிச்சு இழுத்த உடனே அவளுக்கு தெரியும் நம்மளால இனிமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துருத்தான். அப்படின்னு உடனே அவ என்ன பண்ணாலாம், அங்க வந்து அந்த ஹோமகுண்டம் இருக்கும் இல்லையா, அங்க பர்ணசாலையில அந்த ஹோமகுண்டத்துல விழுந்து அவ உயிரை விட்டுட்டாளாம். இந்த ஹோமகுண்டத்துல விழும்போது அவ ராவணன் கிட்ட அவ சாபம் பண்ணி கொடுத்தாளாம், அடுத்த பிறவியில நானே பிறந்து உன்னோட சாவுக்கு காரணமா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு சாபம் கொடுத்துட்டு அவ அதுக்குள்ள விழுந்தாளா. விழுந்த போது என்ன பண்ணாலும் அக்னி பகவான் வந்து அவளை பத்திரமா பார்த்துட்டானா.
ஏன்னா அப்படி புனிதமானவ இல்லையா, அதனால அக்னி பகவான் அவளை புனிதமா பார்த்துட்டான். இது அப்படியே வந்து நீங்க வந்து ராமாயணத்துக்கு வந்தீங்கன்னா, சீதை வந்து ராவணன் அவளை இழுத்துட்டு போன போது என்ன ஆச்சு அப்படின்னா, ராவணன் வந்து உண்மையான சீதை இழுத்துட்டு போல. இந்த வேதவதி இருக்கா இல்லையா, இந்த வேதவதி வந்து மாய சீதைங்கிற மாதிரி வச்சுக்கோ. இந்த மாய சீதை ரூபத்துல அந்த மாய சீதாவை தான் அவன் இழுத்துட்டு போனான். இவ வந்து அப்படியே தான் அந்த சீதை எங்கேயும் போல. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் கூட நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, நாசிக் பக்கத்துல இருக்கு, சீதா குஃபா அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவா. இந்த சீதா குஃபாக்குள்ள நம்ம அப்படி நுழைஞ்சுட்டு போனோம், கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப பெரிய உருவமா இருந்தா உள்ள போக முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போனேன். உள்ள போனேன்னா அந்த இடத்துல தான் சீதை ஒளிஞ்சிட்டு இருந்தா அப்படின்பா. சீதா குஃபான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறதுக்காக வருவா. ஸோ சீதை வந்து அந்த 14 வருஷம் வந்து அங்கதான் இருந்தா. அவன் ஐ மீன் அவன் இருந்த ராவணன் ஐஷன் போய் அங்க பலவந்தமா இருந்த ஒரு வருஷ காலம், அந்த ஒரு வருஷ காலம் வந்து சீதை வந்து அங்கதான் இருந்தா அவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ராமர் கண்டுபிடிச்சு ஹனுமான் வந்து எல்லாம் சண்டை போட்டு அவளை ஐஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சா, அவ வந்து வேதவதி வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் ராமர் பண்ணிட்ட உடனே இவ சொன்னாளா இது போல, இல்ல நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதவதி கேட்ட போது அவர் சொன்னார், அவர் ராமன் இல்லையா, அவர் ஏகபத்தி விருதுனாச்சே, அதனால அவர் சொன்னாராம், நான் இந்த ஜென்மால இந்த அவதாரத்துல நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனா அடுத்த ஜென்மால கண்டிப்பா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்தார். சோ அதனால என்னாச்சா, இவர் வந்து அதனால என்னாச்சுன்னா இவர் வந்து இது போல அந்த வண்ணான் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அவர் இது போல நெருப்புல விழுந்தா இல்லையா, அந்த சமயத்துல வந்து உண்மையான சீத்தை அங்க போயிட்டு இந்த வேதவதி வெளியில வந்துட்டா அப்படின்பா. சோ உண்மையான சீத்தை வந்து அப்படியே பூமிக்குள்ள அப்படியே புதைஞ்சு போயிட்டா அவளோட இதுபடி. சோ அந்த வேதவதி தான் இப்ப பத்மாவதி தாயாரா இங்க வந்திருக்கா, ஆகாசராஜனோட பொண்ணா பிறந்தா. அதான் இன்னொன்னு கூட சொல்வா, அவ வேதவதி வந்து அக்னில தானே உழறா, அக்னி பகவான் வந்து அவளை காப்பாத்துறாரு இல்லையா. சோ அந்த சீதையை வந்து மாய சீதையா வேதவதி அனுப்பும் பொழுது அந்த உண்மையான சீதையை வந்து அக்னியினுடைய பாதுகாப்புல இருந்ததாகவும், அந்த அக்னி பரீட்சம் போது அந்த வேதவதி திருப்பியும் அக்னிக்குள்ள போயிட்டு அந்த உண்மையான சீதையை இத்தனை நாள் அக்னி பகவான் ரட்சிச்சுன்னு சொல்றதோட அவளுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க. ஏன்னா சீதை வந்து அக்னி பகவான் ராமர் கிட்ட ஒப்படைச்சா மாதிரியும் அப்படின்னு கூட அப்படிதான். அது எல்லாமே எல்லாமே பகவானோட திருவிளையாடல். அவன் வந்து அது போல பண்ணணும் அப்படின்னு அவன் நியமிச்சிருக்கான், அவன் நினைச்சதுதான் நடக்கும் இல்லையா. சோ அதனால அவன் நினைச்சபடி இதெல்லாம் நடந்தது. சோ இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம். இவர் கல்யாணம் பண்ணிட்டோன்னு திருப்பதி வெங்கடேச பெருமாள் வந்து பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சு, நாரதர் இருக்காரு, நாரதர் தானே அவரோட வேலையை பண்ணுமே. அவர் என்ன பண்ணாரா, கோலாப்பூர்ல போய் மகாலட்சுமி கிட்ட சொல்லிட்டாராம், நீ இங்க உட்காந்து தவம் கடந்துட்டு இருக்க, அவர் வந்து அங்க பத்மாவதி தாயார்னு அங்க கல்யாணம் பண்ணிட்டார் அவர் அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்தது கோவம். அது எப்படி நான் ஏதோ கோவிச்சுட்டு இங்க வந்தேன்னா அவர் எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவமா அங்கேயும் கிளம்பி வந்தாலாம். கோவமா கிளம்பி வரா அப்படின்னு உடனே வெங்கடேச பெருமாளுக்கு ஐயோ இவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, எங்கேயாவது நம்ம ஓடி ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, இங்க குடந்தையில வந்து குடந்தை 6ஆம் கோவில் கீழே பாதாளத்துல, அதாவது ஒரு 20-25 படி கீழே இறங்கணும், அந்த இடத்துல பார்த்தேன்னா பாதாள ஸ்ரீனிவாசன் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், உள்ள கீழே இருக்க இந்த சந்நிதி, அந்த சந்நிதியில இருந்து ஒளிஞ்சுட்டாலாம். நீங்க அந்த சந்நிதியை சுத்தி வரும்போது 6ஆம் சந்நிதியை சுத்தி வரும்போது ஒரு குறுகலான ஒரு இடம் இருக்கும், ஒரு 20 படி தான் இருக்கும். அந்த படிக்குள்ள நீங்க கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கட்டுல இறங்கி போனீங்கன்னா அங்க பாதாள ஸ்ரீனிவாசன் இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லுவா, இதுக்கப்புறம் வந்து இல்ல கல்யாணம் எல்லாம் ஆகி மகாலட்சுமி போல ஒண்ணு சேர்ந்த அப்புறம் அது என்னன்னா அவர் மேட்டு ஸ்ரீனிவாசன் கோவில் அங்க போயிட்டா அப்படின்ட்டு. அதுக்கும் என்ன வியாக்கியானம் சொல்லுவாருன்னா, அதாவது நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காது இருக்கிறத விட கல்யாணம் பண்ணிட்டாக்க ஒரு மேன்மை அடையறா அப்படிங்கிற மாதிரி, அதனால இவர் பாதாளத்துல இருந்து இவர் மேட்டு ஸ்ரீனிவாசன் ஆயிட்டாராம். சோ அது போல சொல்லுவா, அது மேட்டு ஸ்ரீனிவாசன் கோவில் அப்படின்னு இருக்கு. சோ இந்த மேட்டு ஸ்ரீனிவாசன் கோவில் இருக்கு. சோ இப்ப இப்படி இருக்கும்போது அவர் தேடி வந்தாளா, இவரோ ஒளிஞ்சுட்டார், அவளால கண்டுபிடிக்க முடியல எங்க ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு. சோ அப்படி தேடி இருந்தப்போ சரி நம்மளுக்கு வந்து வேற ஒண்ணு வழியே இல்ல, பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தார் போல அப்படிங்கிற போல என்ன பண்ணாலும் நம்ம தவம் கடைஞ்சுதான் அவன் அடையணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணாலும் அங்கேயே வந்து பொற்றாமரை குளம், அந்த அமுது இருக்கே, அந்த குடம் உடைஞ்ச போது அது 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பொற்றாமரை குளம்ல விழுந்துதான், இன்னொன்னு மகாமக குளத்துக்கு கொஞ்சம் விழுந்துதான். சோ அந்த பொற்றாமரை குளத்துல வந்து அவ வந்து ஒரு தாமரை
இதழ்ல வந்து அவ என்ன பண்ணாளாம், தாமரை பூல வந்து அவ வந்து தோன்றினாளாம். தோன்றின போது அந்த சமயத்துல வந்து ஹேம மகரிஷி அப்படின்னு, ஹேம மகரிஷிங்கிறது யாரு, அந்த ஜென்மத்துல பிருகு மகரிஷியா இருந்தவர், அவரோட அடுத்த பிறவி. அவரு காத்துட்டு இருந்தார், எப்ப மகாலட்சுமி தாயார் வருவா, நாம எடுத்து வளர்க்கணுமேன்னு சொல்லிட்டு. சோ அவர் கண்ணெதிர்க்க இது போல இந்த தாயாரோட பிறப்பு ஆன உடனே, அந்த ஒரு குழந்தைய அவர் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா, பொற்றாமரை குளத்துல இருந்து உடனே அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சார். அதை எடுத்து வளர்த்து ஆரம்பிச்சு அது பேர் வந்து கோமளவல்லி அப்படின்னு பேர் வச்சு அவர் வளர்த்து வந்தாராம். ஸோ இதெல்லாம் ஆன உடனே பகவான் அந்த இடத்துல சொன்னார் இல்லையா, அங்க ராமாவதாரத்துல அவர் முடிச்ச உடனே அந்த இது ஆன உடனே அங்கேருந்து வைதிக விமானத்துல அந்த டைம் வரும்போது, கோமளவல்லியினோட திருமண வயசு வந்த போது அவர் என்ன பண்ணாராம், அங்கேருந்து நேர தன்னோட ரதத்தை எடுத்துன்னு வந்து இங்க வைகுண்டத்திலேருந்து அந்த ரதத்திலேயே நேர இங்க கும்பகோணம் வந்து ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு, தை மகர சங்கராந்தி அன்னைக்கு அவர் வந்து திருமணம் பண்ணிட்டாராம். இவர் வந்த போது இந்த சோமேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு இடத்துல தான் தங்கினா அப்படின்பா. சோமேஸ்வரர் கோயில்ங்கிறது பக்கத்துல தான் இருக்கு. இங்கேருந்து வந்து இந்த ரதத்துல வந்து இவர் கல்யாணம் பண்ணிட்டாராம். அதனாலதான் இந்த சந்நிதி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே ரதம் போலியே சக்கரம், யானை, தேர், யானை, குதிரை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனாலதான் இது போல அன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்ட உடனே இதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோ, இந்த க்ஷேத்திரம் வந்து முக்கியமானது. நான் சொன்னது வந்து பஞ்சரங்கம் அப்படின்பா இல்லையா, அதுல வந்து ஆதிரங்கம் எல்லாமே புஜங்க சயனத்துல இருக்கார். ஆதிரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டம், உங்களுக்கு தெரியும். அது போல மத்திய ரங்கம், அப்பாலரங்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்பாலரங்கம் அதான் ரெண்டாவது. ஆக்சுவலா அப்பாலரங்கம்னு தான் கோவில் அடி நம்ம பார்த்திருக்கோம், அப்ப கொடுத்தான் கோவில். மூணாவது வந்து மத்திய ரங்கம் தான் நம்ம ஸ்ரீரங்கம். அது நாலாவது சதுர்த்த ரங்கம், இதுதான் சார்ங்கபாணி கோவில். அஞ்சாவது ரங்கம் வந்து திரு எந்தளூர் பரிமள ரங்கநாதர். 5 கோவில், இதுதான் பஞ்சரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரங்கன் இருக்காரு சார்ங்கபாணி, சார்ங்கம்னா வில், நிறைய பேர் சாரங்கபாணி அப்படின்பா. சாரங்கபாணி இல்ல, இவர் சார்ங்கபாணி. சாரங்கம்னா மான், சார்ங்கம்னா வில்லு. இவர் வில்ல வச்சுட்டு இருக்காரு. யாரு, இங்க இருக்கிற உற்சவர் வில்ல வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் பேர் சார்ங்கபாணின்னு பேரு. மூலவர் வந்து அவர் உத்தான சயனம்ல இருக்கார். அவர் ஏன் உத்தான சயனம், அந்த ஒரு கதை நான் தனியா சொல்றேன், திருமழிசை ஆழ்வாரோட கதை, அது தனியா வரும், அது தனியா சொல்றேன். சோ இவர் வந்து வில்ல வச்சுட்டு இருப்பார் சார்ங்கபாணி. இந்த கோவிலே வந்து அதனாலதான் சார்ங்கபாணி கோவில் அப்படின்பா. நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த கோபுரத்துல வந்து ரங்காரங்கா கோபுரம்னே ஒண்ணு சொல்லுவா, ரங்கா ரங்கா ரங்கார எழுதியிருப்பாங்க. அதே போல இங்க கும்பகோணம் இந்த இடத்துக்கு வந்தேன்னா இங்க வந்து சார்கா 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 அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த கோவில்ல. அது ஒரு விசேஷம். இந்த முக்கியமான கோவில்ல மூணாவது முக்கியமான கோவில் அப்படின்னு இல்லையா, இது என்ன மாதிரி மூணாவது முக்கியங்கிறதுக்கு நிறைய இது வந்துருக்கு. ஒண்ணு வந்து ஆழ்வார்கள் பாடினது. ஆழ்வார்கள் பாடினது நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து 12 ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் தான் தெரியும். அவர் வந்து நம்ம ஆழ்வார் பத்தி மட்டும் தான் பாடியிருக்கார். ஸோ 11 ஆழ்வாரும் இந்த ஸ்ரீரங்கத்தை பத்தி பாடியிருக்காங்க. திருப்பதி பெருமாள் பார்த்தேன்னா இந்த 11 ஆழ்வார்ல 10 ஆழ்வார் பாடியிருக்கார். தொண்டரடிப்படி ஆழ்வார் மாத்திரம் பாடல. அவர் வந்து ரங்கனை தவிர பாட மாட்டேன்னு சொல்லிட்டார். சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஜாஸ்தியா பாண்டது வந்து இந்த கஷேத்திரம் தான். 7 ஆழ்வார் பாடியிருக்கார். 7 ஆழ்வார் நீங்க யாரெல்லாம் பாடினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதத்தாழ்வார் 2 பாசனம் பாடியிருக்கார் 2ஆம் திருவந்தாதியில. பேயாழ்வார் 2 பாசனம் பாடியிருக்கார் 3ஆம் திருவந்தாதியில. திருமழிசை ஆழ்வார் அவர் எழுதினது திருச்சந்த விருத்தம் 4முக அந்தாதி. சோ 4முகம் திருவந்தாதி 7 பாசனம் பாடியிருக்கார் அவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில 5ஆம் 10 8ஆம் மொழியில 11 பாசனம் பாடியிருக்கார் அவர். பெரியாழ்வார் 3 பாசனம் பாடியிருக்கார் அவர், பெரியாழ்வார் திருமொழியில பாடியிருக்கார். ஆண்டாள் ஒரே ஒரு பாசனம் நாச்சியார் திருமொழியில பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடியிருக்கார், 25 பாசனம் பாடியிருக்கார். அவர் வந்து பெரிய திருமொழியிலையும் பாடியிருக்கார். ஒரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் 7 பிரபந்தம் எழுதியிருக்கார். எல்லாத்திலையும் இந்த கும்பகோணம் பத்தி அவர் பாடியிருக்கார். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பெரிய திருமொழியிலையும் பாடியிருக்கார், திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் அதுலயும் பாடியிருக்கார், சிறிய திருமடல் பெரிய திருமடல் அதுலயும் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து திருவெழுக்கூற்றிருக்கை அதுலயும் பாடியிருக்கார். திருவெழுக்கூற்றிருக்கை பத்தி 6 பிரபந்தங்கள்ல ஆமா 6 பிரபந்தங்களையும் அவர் பாடியிருக்கார். சோ இது மொத்தமா வந்து நீங்க 7 ஆழ்வார் பாடினது பார்த்தீங்கன்னா
51 பாசுரம் பாடியிருக்கா. சோ ரொம்ப முக்கியமான கோவில். 7 ஆழ்வார் பாடியிருக்கா, 51 இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3வது முக்கியம்னு நான் சொன்னது வந்து கோபுரம். கோபுரம் எடுத்தல் நினைச்சுக்கோ, இது வந்து கோபுரம் வந்து 150 அடி உயரம். 150 அடி உயரம். 150 என்னன்னா, நீங்க ஸ்ரீரங்கம் எடுத்தல் நினைச்சுக்கோ, அது 236 அடி. அடுத்ததா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் 165 அடி. 3வது உயரமான கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 150 அடி. அதே போல தேர் பார்த்தீங்கன்னா, பெரிய தேர் அப்படின்னா திருவாரூர் தேரை முதல்ல சொல்லுவா, அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரை சொல்லுவா, அதுக்கப்புறம் கும்பகோணம் தேர் தான் வரும். சோ இத போல இந்த தேர்லயும் 3வது பெரிய தேரா இதுதான் வருது. இங்க பெருமாள் வந்து நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த சந்தான கிருஷ்ணன் சுவாமி, அதாவது இவரோட பெருமாளோட மூலவஸ்தானத்துக்கு வெளியில வந்து சந்தான கிருஷ்ணன் சுவாமின்னு இருக்கா. சந்தான கிருஷ்ணன் சுவாமி கிட்ட வந்து யாருக்கெல்லாம் போல புத்திரபாகியம் இல்லையோ அவள்லாம் போயிட்டு அங்க வேண்டிட்டு சந்தான கிருஷ்ணன் கையில வச்சுட்டா அவளுக்கு சந்தானம் உண்டாகும் அப்படின்பா. இது போல சொல்லுவா. இதுக்கப்புறமும் இன்னும் அப்கோர்ஸ் நிறைய இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது நடக்கிறது பாருங்க, இந்த கும்பமேளா போலயே இங்கே மகாமகம் நடக்கிறது. அதனோட விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது தவிர இன்னும் நிறைய விஷயம் என்னெல்லாம் இருக்குன்னா, இன்னொன்னு இந்த கஷேத்திரம் பேர் உபயப்பிரதான திவ்ய தேசம் அப்படின்பா. ஏன் உபயப்பிரதான திவ்ய தேசம்னா, மூலவருக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் பண்றாளோ அது எல்லாமே வந்து இவருக்கும் பண்ணுவாளாம், சார்கபாணிக்கும் பண்ணுவார். சோ அதனால்தான் அவரோட முக்கியத்துவம் உபய பிரதானம். அவர் எவ்வளவு பிரதானமோ அதே அளவுக்கு பிரதானம் வந்து உற்சவரும் இருக்கிறதுனால இது வந்து உபயப்பிரதான திவ்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இது தவிர நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அது ஐ திங்க் அடுத்த எபிசோட் நாம பார்ப்போம்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நாதமும் இது ஏன் இது போல 6வது வந்து எப்படி வந்தது, திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் தோன்றதுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்தது. நம்மளோட தலைப்பே வந்து ஆழ்வார்கள் அனுபவித்த 6வது அப்படிங்கறத இந்த கோவில் காரணமா தான் நமக்கு வந்தது. அது ஏன் திவ்ய பிரபந்தம் இது இல்லாட்டி வந்திருக்காது இந்த கோவில்ல. அந்த கதையை சொல்லணும் நாதமுனிகள் பத்தி. அதே போல திருமழிசை ஆழ்வார் வந்து எப்படி அந்த உத்தான சயனம் வந்து எப்படி ஆனார். நார்மலா இது போல இந்த புஜங்க சயனத்துல இருப்பார், இல்லாட்டி உட்காந்து இருப்பார், இல்லாட்டி நின்று இருப்பார். உத்தான சயனத்துல எப்படி இருப்பார். அதுக்கப்புறம் ஏன் இங்க வைகுண்ட வாசலே கிடையாது அந்த கதை. அதுக்கப்புறம் இங்க கோபுரம் எப்படி வந்தது, இவ்வளவு பெரிய கோபுரம் இல்லையா. ஸ்ரீரங்கம்னா நமக்கு தெரியும், இப்ப 41 ஜிஎஸ் சொல்லிட்டு ஜிஎஸ் சுவாமி பண்ணார் சொல்லிட்டு, இங்க எப்படி இவ்வளவு பெரிய கோபுரம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த துலுக்கர்கள் சமயத்துல வந்து அந்த சுவாமியை வந்து நெய்வாசலுடையாருங்கிறவர் எப்படி அவர் காப்பாத்தி நம்மள்கிட்ட கொடுத்தார். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம இது எல்லாத்தையும் பார்ப்போம். இது எல்லாத்தையும் அது தவிர வந்து இங்க அந்த 12 கருடர்கள் சுவாமி என்னது சித்திரை அக்ஷய திருதி அன்னைக்கு கருட சேவை 12 பெருமாள் வந்து ஏழுவா. அதை பத்தியும் எல்லாத்தையும் பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்கு ஒண்ணு பார்க்கறதுக்கு. அடுத்த எபிசோட்ல நாம கண்டிப்பா பார்ப்போம். நமஸ்காரம். ரொம்ப அழகா சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி திருக்குடந்தை அப்படின்னு நம்ம வந்து இந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது செய்திகள் வந்து என்ன சொல்றது, செய்தி களஞ்சியம் மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து 2 தொடராதான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த தொடர்ல வந்து நம்ம இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, அப்புறம் விமானம் என்ன விமானம், இது வந்து எப்படி வந்து அது எந்தெந்த விதத்துல 3வதா இருக்கு, எவ்வளவு ஆழ்வார்கள் இதை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அப்புறம் தாயார் இங்க எப்படி வந்தா, பெருமாள் எப்படி தாயார திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப அருமையா சொன்னேன். ஸோ இதனுடைய தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து திருக்குடந்தை அதை வந்து இன்னொரு 2வது பாகமா அதை நம்ம வந்து தொடர்ந்து அடுத்த பகுதியில அனுபவிப்போம். கண்டிப்பா நேயர்கள்லாம் நம்மளோட இந்த கடைசி வரைக்கும் இணைஞ்சிருக்கணுங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, பெருமாள் பிராட்டிக்கோசரம் அவளுடைய நலனுக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த தொடர்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம். வணக்கம் பாலா சார்.